எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வந்த நிலையில் கடந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்து இப்போது எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் கட்சி தத்தளிக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் எடப்பாடியின் ஒருநபர் சர்வாதிகாரமும் தவறான முடிவுகளுமே என பலரும் கூறி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சிகளுடன் எடப்பாடிக்கு பேச தெரியவில்லை என்றும் டிடிவி தினகரன், சசிகலா போன்ற கட்சியின் மூத்த தலைவர்களை ஒதுக்கி வைத்தும் கட்சியை விட்டு போகிறேன் என்றவர்களை கூட அரவணைக்காமல் இருந்ததும், தாவேகா கூட்டணிக்கு வருகிறோம் என்று கதவை தட்டியும் அதை ஏற்காமல் இருந்ததன் விளைவுதான் இன்றைய அவலநிலை என கூறப்படுகிறது. இதனால் கடுப்பான மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடியை உடனே மாற்றியாக வேண்டும் என முடிவு செய்துவிட்டனர். இதை தெரிந்து கொண்ட அதிமுக இளைஞர் பட்டாளம் கோவையில் ரகசியமாக கூடி ஆலோசனை நடத்தியதாக தகவல் கசிந்தது. அந்த கூட்டத்தில் இளைஞர்கள் இனி அதிமுகவை காக்கும் தகுதி எஸ்பி வேலுமணிக்கு மட்டுமே உள்ளது, அடுத்த பொதுச் செயலாளர் அவராகத்தான் இருக்க வேண்டும், எடப்பாடி இனி தலைமை பொறுப்பில் இருக்கவே கூடாது என ஒட்டுமொத்த இளைஞர்களும் முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து இளைஞர்கள் எஸ்பி வேலுமணியை நேரில் சந்தித்து ஆதரவு கேட்கவும் முடிவு செய்தனர். ஆனால் வேலுமணிதான் பெருந்தன்மையாக இப்போது கட்சி உள்ள நிலையில் பொறுமையாக இருக்க வேண்டும், கட்சி எந்த முடிவு எடுத்தாலும் அதை நான் ஏற்பேன் என கூறி இளைஞர்களை அமைதிப்படுத்தி விட்டதாக தெரிவித்தனர். எனவே இளைஞர்கள் மற்றும் உறுப்பினர்கள், தொண்டர்கள் என அனைவரும் வரப்போகும் பொதுக்குழுவில் எஸ்பி வேலுமணியை தான் அடுத்த பொதுச் செயலாளராக அறிவிக்க வேண்டும் என உறுதியாக முடிவு செய்துள்ளனர். இந்த செய்தி கேட்டதில் இருந்து எடப்பாடி தரப்பு கடும் அதிர்ச்சியில் உள்ளது. தனது நாற்காலி பறிபோய்விடுமோ என்ற பயத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுகவை மீண்டும் எழுப்ப வேண்டும் என்றால், இளைஞர்களை தக்க வைக்க வேண்டும் என்றால், கட்சியை ஒருங்கிணைக்க தெரிந்த எஸ்பி வேலுமணிதான் தலைமைக்கு வர வேண்டும் என கட்சி முடிவு செய்திருப்பதாக சில செய்திகள் வெளியாகிறது. இதனால் எடப்பாடியின் தரப்பு மிகவும் அப்செட்டில் உள்ளதாக கூறப்படுகிறது.